பசி ஆனந்தம், பசி வணக்கம். பசி உணவு, உயிர் பெருக்கம், உணர்வு ஆனந்தம். உலகெங்கும் இருக்கிற என் சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்முடைய குழுவிலே தியானித்து கொண்டிருக்கக்கூடிய தவசாலிகளே, உங்கள் அனைவரையும் நான் மனமார்ந்து வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இந்த குழுவிலே நிரந்தரமாக இருந்து தவங்களை பயின்று வரக்கூடிய உங்களுக்கு ஒரு அற்புதமான உணர்வு நிலையை கொடுத்திருக்கும் இந்த இறை சக்தி. அது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை சுய சிந்தனையாக நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய சிந்தனையை உங்களுக்கு நான் வழங்குகின்றேன். நம்முடைய பார்ப்பது அனைத்துமே நம்முடைய உடலுக்குள்ளேயே தான் அனைத்து ஆற்றலும் இருக்கிறது. அந்த ஆற்றல் பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண், மெய்க்கண் உணர்வு நிலை உங்களுக்கு மேலோங்குகிற பொழுது உங்களை பற்றிய ரகசியங்களும், இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ரகசியங்களும், பஞ்சபூத உற்பத்தியை பற்றிய ரகசியங்களும், உங்கள் உடலில் ஏற்படுகின்ற உணவு உண்ணுவதிலிருந்து செரிமானமாகி கழிவு நீக்கம் நடைபெறுகின்ற வரக்கூடிய அத்தனை ரகசியங்களும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆதி பசி ஆனந்தமாக இருக்கக்கூடிய இறை ஆற்றல் உங்களை முழுமையாக அந்த அறிவுக்குள்ளே இட்டு சென்று ஒரு பெரிய பயணத்துக்குள்ளே கொண்டு செல்லும். அது வான்வெளி பயணமாக ராக்கெட்டில் போகிற மாதிரி நம்ம ராக்கெட்டில் போயிட்டு எவ்வளவுலாம் நம்ம பார்க்குறோமோ அதுபோல் ஒரு அற்புதங்களை உங்களுக்குள்ளேயே காட்டக்கூடிய ஒரு காட்சிகளை உணரக்கூடிய அற்புதமான தியானம்தான் இந்த மெய்ஞான கண்ணுடைய தவத்தினுடைய முக்கிய நோக்கம். அதாவது ஐ விஸ்டம் என்ன சொல்கிறோம்னாக்கா, ஐ விஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம், ஐ ஆஃப் த விஸ்டம். ஏன் அப்படின்னா, இந்த கண்ணு தான் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே இந்த கண்ணுக்குள் அனைத்தும் அடக்கமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மனோசக்தியை உங்கள் கண்ணிலே நிலைநிறுத்தி அந்த கண்ணின் வழியாக உள்பயணமாக நீங்கள் பயணிக்கின்ற பொழுது உங்களுக்குள் ஏற்படுகின்ற அத்தனை வேதியியல் மாற்றங்கள்லேருந்து, உயிரியல் மாற்றங்கள்லேருந்து, வெளி உணர்வு மாற்றங்கள்லேருந்து நாமளை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் அமைப்பு வரை தெள்ள தெளிவாக ஒரு சினிமா படம் பார்ப்பது போல உங்களுக்கு காட்சியாகும். இது ஐயமில்லை அன்பு உள்ளங்களே. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் நம்மளை விடுகிறதா என்றால், நம் எண்ணங்கள் எப்பொழுதுமே வெளிநோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எண்ணங்களை நாம் எப்படி உள்முகமாக திருப்புவது என்பதுதான் இந்த தியானத்தினுடைய முக்கிய நோக்கம். இதுவரை நீங்கள் தியானித்து கொண்டிருக்கக்கூடிய அகம் பிரம்மாஸ்மி, உடல் சக்தி ஊட்டல், இயற்கை வழி சக்தி ஊட்டல் என்ற அந்த அற்புதமான தியானத்தை உங்கள் உணர்வு நிலையில் நீங்கள் எத்தனை அளவுக்கு உணர்ந்திருக்கிறீர்கள் என்பது நான் அறிய இருந்தாலும் பூரணமாக உங்களுக்கு தான் அதனுடைய பற்றிய முழு ஞானம் கிடைத்திருக்கும். ஆகவே அதை பற்றிய விமர்சனங்களை நீங்கள் இன்னும் ஆழமாக சென்று அந்த தியானத்தில் நிலைத்து நின்று உள்ளுணர்வு பெறுங்கள் என்று வாழ்த்துகிறேன். பசியானந்த வணக்கம்.